கிரிக்கெட் ரசிகர்களை முட்டாளாக்குற ஒரு வேலையை 2 நாடு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஐசிசி 2026 T20 வேர்ல்டு கப் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைண்ட் எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடாதுப்பா, பாகிஸ்தான் வெளியே போயிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடிருச்சு, நேத்து விளையாடிச்சு. யோசிக்காதீங்க. அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2026 நடந்துட்டு இருக்குது ஜிம்பாப்வேல. இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்டர் 19 டீம். நம்ம ஆயுஷ் மாத்திரே தலைவன் விளையாடி இருக்காப்ல. நம்ம இவர் யார், அவர் ஆர்ஆர்ல இருக்கிறாப்ல, நம்ம சின்ன பையன் 14 வயது சிறுவன் அடிச்சிருக்காப்ல. எல்லாரும் விளையாடி அந்த மேட்சை வந்து இந்தியா பாகிஸ்தான் அகைன்ஸ்டா ஜெயிச்சிருச்சு. அப்போ இது யாரை ஏமாத்துறதுக்கான வேலை பாகிஸ்தான் இங்க பண்ணிட்டு இருக்குதுன்னு நம்ம கேட்கிறோம். பாகிஸ்தான் சொல்லுது, நாங்கள் சந்திக்க மாட்டோம் இந்தியாவின். இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன? நாங்க வந்து பைலேட்டரல் சீரிஸ் உங்களோட விளையாட மாட்டோம். பட் ஐசிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பல நாடுகள் பங்கேற்கும் ஒரு டோர்னமெண்ட். அதுல நீயும் ஒரு நாடுன்னு கூட நான் விளையாடிட்டு போயிருவேன். அதனால ஐசிசிக்கு எங்களால தொந்தரவு இருக்காதுன்னு இந்தியா ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுக்குது. ரைட். பட் ஆனா பாகிஸ்தான் இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, ஐசிசி டோர்னமெண்ட்லாம் எங்களுக்கு கவலை கிடையாதுங்க, நாங்க விளையாட மாட்டோங்க. அவங்க என்னங்க எங்க ஊருக்கு ஹோஸ்ட் பண்ணும்போது சாம்பியன்ஸ் டிராஃபி வரல, அப்ப நாங்களும் வரமாட்டோம் போங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் சொல்லுது. ஸ்ரீலங்கால இந்தியாவுடைய பாகிஸ்தானுடைய அந்த மேட்ச் February 15 கொலம்போல நடக்கிறதாக இருந்துச்சு. பட் கொலம்போ வரைக்கும் நாங்க வருவோம், ஆனா இந்தியா கூட தான் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லுது. ஐசிசியுடைய ரூல்ஸ் நாங்க ஃபாலோ பண்ணி நாங்க வருவோங்க, நாங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, விளையாடுறதுக்கு நாங்க ரெடிங்க, அவங்க வந்தா விளையாடுவோம், அவங்க அப்புறம் பாத்துக்கிறீங்கன்ற மாதிரி பிசிசிஐ சொல்லுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அப்ப அண்டர் 19 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் நேத்து எதுக்கு விளையாடிச்சு இந்தியாவோட? வாக் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம்ங்க. அதை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, அதை யாருக்கும் தெரியாது அப்படின்னு நடக்குதுன்னு. சிம்பாப்வே நடக்குது, இது இங்க ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. அப்ப கெத்த விட்டு கொடுக்காதுன்னு நினைச்சு நீங்க அண்டர் 19 விளையாடிக்க கூடாது, அங்க மட்டும் ஏன் விளையாடினீங்க அப்படிங்கறதா இங்க கேள்வி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் எல்லாம் விட்டுருங்க. அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு பாகிஸ்தான் இந்த வேலையை பார்க்குது அப்படிங்கறதா இங்க நம்ம கேட்கிற ஒரு கேள்வி. இவங்க எல்லாருக்கும் மத்தியில மாட்டிட்டு இருக்கிறது பல நாடுகளை தாண்டி ஐசிசியும் கூட. ஐசிசி என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தான் உங்களுடைய ட்வீட்டை நாங்க பார்த்தோம், இப்ப அதுக்கு நாங்க ரிப்ளை ட்வீட் போடுறோம், வந்து விளையாடுங்க. என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கூப்பிட்டா வாரானா வந்துருவீங்கன்னு நினைச்சா நீங்க என்ன இப்படி திடீர்னு நீங்களும் மியூசியம் முறுக்கிட்டு நிக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஐசிசி வந்து ரிப்ளை பண்ணுது பாகிஸ்தானுக்கு. உங்களுடைய இதை நாங்க கன்சிடர் பண்றோம், எங்களுக்கு புரியுது, பட் நீங்க கன்சிடர் பண்ணுங்க இந்த விஷயத்த. மியூச்சுவலி அமிக்கபிளா ஒரு சொல்யூஷனுக்கு வாங்க, இரு தரப்புக்கும் சரியான முடிவு. நாங்க உங்க நேஷனல் பாலிசியை மதிக்கிறோம், எந்த நாடுகளா இருந்தாலும் அவங்களுடைய நேஷனல் பொலிட்டிக்கல் பாலிசியா நாங்க மதிக்கிறோம். பட் ஆனா ஐசிசி பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஐசிசி, பல நாடுகள், பிராண்டு, இவங்க அவங்கன்னு பல விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்படி திடீர்னு ஒரு மேட்சை கேன்சல் பண்ணா பங்களாதேஷ்ன்ற ஒரு டீமே வெளியே போச்சு, அன்னைக்கு உனக்கு பிரச்சனையா தெரியலையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஐயா அந்த டீமுக்கு பதிலாக வேற டீம் வந்துட்டாங்க, மேட்ச் நடக்க போகுது, 55 மேட்ச் நடக்கும். ஒரு மேட்ச் நடக்கலாம் 54 மேட்ச் ஆயிரும்ல. அந்த ஒரு மேட்ச், அதுவும் இந்தியா பாகிஸ்தான், அதுக்கு நாங்க எவ்வளவு இது பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? அவ்வளவு ஆடெல்லாம் ஷூட்டே பண்ணி வச்சுட்டோம். இந்தியா பாகிஸ்தான் விளையாட போகுதுன்னு செலவு பண்ணி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஆடு எடுத்து வச்சாச்சு. எல்லாருமே பல பிராண்டுங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் வச்சு ஒரு ஆடு இது ஜிங்கிள்ஸ், அதெல்லாம் ஆட் ஜிங்கிள்ஸா ரெடியே ஷூட் பண்ணி வச்சுட்டானுங்க அப்படின்ற மாதிரி இதுல பல விஷயங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஐயா சொல்றதை கேளுங்க வாங்கன்னு சொல்லி இந்த அமௌண்ட் மேட்டர் தான் மெயின் ஐசிசி பொறுத்தவரைக்கும். இது பல கோடி ரூபாய் பணம் இன்வால்வ் ஆகிற ஒரு மேட்டர். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்றதுதான் இதுல. இது நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு ஐசிசி சொல்லியிருக்குது. கடைசி நிமிஷத்துல அன்னைக்கு எப்படி வந்து நாங்க வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்துட்டு ஹோட்டல்ல இருந்து லேட்டா கிளம்பி அதுக்கப்புறமா வந்துலாம் விளையாடிட்டு போனாங்களோ, அது மாதிரி ஒரு வேலையை பண்ண போறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்திய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்படின்னு தோத்து போயிடும் உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால வராம நீ வீட்டுலயே உட்காந்துட்டு இருக்க, ரைட், பரவாயில்ல வந்து தோத்துட்டு போ அப்படின்றாங்க சில பேர். ஸோ என்ன பண்ண போகுது பாகிஸ்தான்? இந்தியா சைட்ல இருந்து வந்துட்டு நீ என்னடா வேணாங்கிறது, ஏங்க அவங்கள விளாட முடியாதுங்க அப்படின்னு இந்தியா சொல்லிடுமா? இல்ல ஐசிசியோடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன், ஐ எம் ரெடி, அவங்க வந்தா விளாடுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வெயிட் பண்ணுமா? என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து விரைவில் பார்ப்போம். இன்னொரு 13 நாள் இருக்கிற டைம்ல இவ்வளவு காரசாரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.